ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கருப்பட்டி பலகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பலகாரம் செய்கிறதுக்கு வெறும் மூணு பொருள் தாங்க. அதுவும் நம்ம மிக்சிலேயே அரைச்சி சூப்பராக செய்யலாம். இந்த ஆடி மாதம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பலகாரம்னா அது கருப்பட்டி பலகாரம் தான். திருநெல்வேலி பக்கம்லாம் இது கண்டிப்பாக செய்வாங்க. இதை செஞ்சு வீட்டில் இருக்கிற சாமிகளுக்கு படையல் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அந்த சிறப்பு வாய்ந்த கருப்பட்டி பலகாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு அளவு கப்பு எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி இந்த கப்புக்கு 2 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி இந்த குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள், மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒல்லியாக இருக்கிற பச்சரிசி பொங்கல் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது குண்டாக இருக்கும் இந்த மாவு பச்சரிசி. இதில் நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 2 தண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுட போகிறேன். இது நல்லா ஊற வச்சுட்டு தான் செய்யணும். ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாகும். அதனால் நான் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இதை நல்லா விரித்து ஃபேன் காற்றுல வாட விட்டுறலாம். இது ரொம்ப முறுமுறுனையும் காயக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு. இப்போ காய வச்சதெல்லாம் இந்த தட்டில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி நம்ம கைகளால் இப்படி இருத்தி பிடிச்சோன்னா அந்த அரிசியில் ஈரம் எதுவுமே தெரியக்கூடாது. ஆனால் கையில் அந்த அரிசி ஒட்டணும். எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கிடலாம். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 ட்ரிப்பாட்டு அரைச்சிக்கிட போகிறேன். தண்ணி விடாமல் நம்ம மாவாட்டு பொடி பண்ணி எடுக்கணும். நம்ம எல்லார் வீட்லேயுமே மாவு அரைக்கிறதுக்காக அரிப்பு வாங்கி வச்சுருப்போம். அதில் 3 சைஸ் அரிப்பு இருக்கும். அதில் பெரிய சைஸு ஓட்டை இருக்கிற அரிப்பாக பார்த்து எடுத்துக்கிடணும். அதை இந்த மாவை இப்போ மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா அரிச்சு எடுத்துக்கிடலாம். அந்த அரிப்பு தான் நம்ம புட்டு மாவுக்கெல்லாம் அரிப்போம். அதனால் அதை பார்த்து அரிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ பொடி பண்ணி அரிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றி வச்சுருக்கேன். இது மாவு காஞ்சிராத அளவுக்கு மூடி போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டியை கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி ஒரு கப்பில் எடுத்து அளந்துக்கிடலாம். நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். அதே கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கிட போகிறேன். இதுக்கு அளவு சொல்கிறதுனா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கருப்பட்டி சேர்ப்பாங்க. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு 650 கிராம் வரைக்கும் 700 கிராம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். நான் இப்போ 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா இது கருப்பட்டி உருகி வரும். உருகி வந்ததுக்கப்புறமா தண்ணி அதிகமாகும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, வேறு இனிப்பு கம்மியாகிரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கலாம். ஏற்கனவே கருப்பட்டி இடித்து தான் வச்சுருக்கேன். அது கரைப்படலைன்னா கொஞ்சம் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஆனால் இந்த பாகு கொதிக்கக்கூடாது. நம்ம கருப்பட்டியோட டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். இது பச்சையாக தான் சேர்க்கணும். நம்மளால் அந்த மாதிரி சேர்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கரைச்சி சேர்க்குறதுக்கு வச்சுருக்கேன். முன்னாடியெல்லாம் உரலில் வச்சு கருப்பட்டியை நல்லா இடிச்சிட்டு கையால் தான் நல்லா கலக்கி அதை அரிச்சு தான் ஊற்றுவாங்க. இப்போ அந்த மாதிரி யாருக்குமே டைம் இல்லை. அதனால கருப்பட்டி பாகு கொதிக்காத அளவுக்கு பார்த்துட்டு இதை அப்படியே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. சூட்டோடையும் இந்த மாவில் சேர்க்கக்கூடாது. சூட்டோடு சேர்த்திங்கனாலும் அந்த பலகாரத்தோட டேஸ்ட்டும் சுத்தமாக மாறிடும். அதனால அந்த பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். நான் இப்போ கொஞ்சமாக பாகு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். இப்போ இதை ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கிட போகிறேன். மாவு கொஞ்சம் தான் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கரண்டியாலே கலந்து விட்டுறலாம். ஒருவேளை அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாவு கட்டி விழாத அளவுக்கு கைகளால் கலந்து விடலாம். இப்போ நான் சேர்த்துருந்த தண்ணி கரெக்டாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ சின்ன சின்ன கட்டி தெரியுது பாருங்கள், அதை நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம கலந்தோன்னா இது நல்லா ஒன்று போல் கரைஞ்சி வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம். இது அப்படியே கூட உடனே செய்யலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊறினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகிரும். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கும் போது கொஞ்சம் லூஸாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டு நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். முன்னாடி விட நல்லா கெட்டியாகிட்டு பாருங்கள்.
இந்த கருப்பட்டி பாகுல அந்த அரிசி மாவும் வந்து நல்லா ஊறி, அது கொஞ்சம் சைஸ் பெருசாயிரும். அதனால தான் இது கொஞ்சம் திக்கா வந்திருக்கும். இப்போ இதில பாத்திரத்தில கொஞ்சமா கருப்பட்டி பாகு வச்சிருந்தேன் பாருங்க. அதில ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு, அதையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டு இதில சேர்க்க போறேன். பச்சை தண்ணி சேர்த்தா கொஞ்சம் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால இந்த மாரி பாகு கரைச்ச பாத்திரத்திலேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, அத நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அரிப்பில அரிச்சிட்டு ஊத்திறலாம். மெயினா அந்த மாரி அரிப்பில அரிச்சு ஊத்துங்க. ஏன்னா கருப்பட்டில நெறைய மண்ணு, கல்லு, தூசு எல்லாமே இருக்கும். இப்ப இந்த தண்ணிய நான் நல்லா கலந்து விட்டுக்கிட போறேன். இது வந்து கரெக்ட்டான பக்குவமா இருந்தது. இட்லி மாவ விடையும் கொஞ்சம் லூஸா இருக்கணும். இந்த பலகாரத்துக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தாலோ, மாவு மாரி நடுவுல திக்கா வரும். கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் அது வந்து சுத்தமா மாறிரும். அதனால கொஞ்சம் கவனமா தண்ணி சேர்த்துக்கிடலாம். இன்னைக்கு இரும்பு கடாயில தான் இந்த பலகாரம் செய்ய போறேன். அதனால ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சிருக்கேன். அதில சுத்தமா தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா அந்த கடாய் வந்து சூடானதுக்கு அப்புறமா, நான் இதில வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட போறேன். இந்த கருப்பட்டி பலகாரம் தேங்காய் எண்ணெயில செய்யும்போது ரொம்ப வாசமாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். இது வந்து கோயில்களெல்லாம் இந்த பலகாரம் தான் மெயினா சாமிக்கெல்லாம் செஞ்சு படையல் வைப்பாங்க. அதுக்கு எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதேபோல வீடுகள்லயும் ஆடி மாசம் வந்து சாமிக்கு பூஜை வைக்கும்போது, இந்த கருப்பட்டி பலகாரம் மட்டும் தான் செஞ்சு வைப்பாங்க எங்க ஏரியால. அதனால தேங்காய் எண்ணெயில தான் இத வந்து செய்வாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்டின்னா, நீங்க வந்து ரீஃபைண்ட் ஆயில்லயும் இத செஞ்சிடலாம். இப்போ வந்து கரண்டில மாவு எடுத்து எண்ணெய் சூடாகுனதும், அடுப்ப வந்து சிம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாவ வந்து எண்ணெயில ஊத்துங்க. தீ அதிகமா இருந்தாலும் அப்படியே சுருண்டு சுருண்டு வரும். தீ ரொம்ப கம்மியா இருந்தாலும் அப்படியே அடியில ஆந்துட்டுருக்கும். அதனால ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, இத வந்து பொரிச்சு எடுங்க. இந்த ஒரு பலகாரம் வெந்து வர்றதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு உள்ள தான் ஆகும். சீக்கிரமா வெந்துரும். இதோட மாவு வந்து நல்லா பஞ்சு போல இருக்கும் பாருங்க. சீக்கிரமா வெந்து வந்துரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில எடுத்துட்டு பாதி அளவு ஊத்துங்க. ஃபுல்லா ஒரு கரண்டி ஊத்துனீங்கன்னா ரொம்ப பெருசா வந்துரும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே நைஸா திருப்பி போட்டா போதும். அது நல்லா பூரி மாதிரி ஊதி வரும் பாருங்க. அந்த மாரி தானாவே எலும்பி வந்துரும். இப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து லைட்டா திருப்பி போட்டோம்னா, அடுத்த பக்கமும் வெந்துரும். இது பாருங்க அடியில வந்ததுக்கு அப்புறமா அதோட நிறம் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ தான். ஒரு 1 1/2 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா இது வெந்துரும். இத எடுத்துட்டு நல்லா எண்ணெய் வடிய வச்சு, எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா, இத ஒரு பாத்திரத்தில ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இது வந்து ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேல நல்லா இருக்காது. அதனால இது வந்து கொஞ்சமா உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த பலகாரம் செய்றதுக்கு வந்து 3 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதே போல நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆடி மாசத்துல கண்டிப்பா ஒரு நாளாவது இத செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா, நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம நீங்க எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் அந்த வீடியோவ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.